உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை கொண்டு அளவின்றி நீ மக்களுக்கு, குடும்பத்திற்கு, உறவுகளுக்கு, மனைவி மக்களுக்கு நீ கொடு. நீ அவர்களிடத்தில் நீ மஹ்பூபாக மாறிவிடுவாய், நேசத்துக்குரியவராக நீ மாறிவிடுவாய். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான ஒரு துவா, ஒரு அருமையான ஒரு தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹ் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹு தாலா நிறைய வெளிச்சங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த தஸ்பீஹை ஓதுறதால உங்களோட இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுக்கிறான். எப்படி என்றா, உங்களோட வீட்டில் திருமண விஷயம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிற, இந்த திருமண விஷயம் சீராகுது இல்லை, இதுக்கு ஒரு விடுவு காலம் தெரியாது. இப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த திருமண விஷயம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு இந்த தஸ்பீஹ் ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலா பரக்கத்தாக்கி வைப்பான். ஒருத்தர் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறாரு அல்லது கஷ்டத்தில் இருக்கிறாரு, இதிலிருந்து அவர் விடுபடணும் என்று இருக்கக்கூடியவங்க இந்த துஆவை ஓதினால் அவங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அடுத்தது வீடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, அடுத்தது வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க, இது நல்ல முறையில் முடித்து விடணும் என்று சொல்லக்கூடியவங்க, அடுத்தது கடன் தொல்லையில சிக்கி கொண்டு இருக்கிறவங்க, கடன் விஷயத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்க, இதை ஓதினால் அல்லாஹு தாலா பரக்கத்தாக்கி வைப்பான், அந்த கடனை நீக்கி வைப்பான். அடுத்தது நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை ஓதினால் அந்த நோய் குணமடைந்திடும். கட்டாயமாக இந்த தஸ்பீஹை ஓதிக்கோங்க. அல்லாஹு தாலா அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுப்பான். இந்த துஆ என்ன, இந்த தஸ்பீஹை எந்த மாதிரி நிலைமையில ஓதணும் என்ற விஷயத்தை ஒரு வீடியோ மூலமாக போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கீழே ஒரு சின்ன ப்ளே பட்டன் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணி கட்டாயமாக பார்த்துக்கோங்க, பிரயோசனமாக இருக்குது.